Hello students, 10th and 11th supplementary examsக்கு நம்ம எப்படி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்க்கிள் வந்திருக்கு இன்னைக்கு. சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பள்ளி மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்ன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கேண்டிடேட் பற்றி சொல்கிறேன். பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு, அதாவது +1 ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறாமல், அதாவது எழுதி பாஸ் ஆக முடியாத மாணவர்களுக்கும் எக்ஸாம்ஸ்க்கு நேரடியாக போய் எக்ஸாம் எழுத முடியாமல் தவறிய மாணவர்களுக்கும், அதாவது வருகை புரியாத அந்த எக்ஸாம்க்கே போய் எழுதாத மாணவர்களுக்கும் மீண்டும் அந்த பாடத்தை வந்து எழுதுறதுக்கான டைம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் வரக்கூடிய வியாழக்கிழமை 22ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 4th அன்னைக்கு வெனஸ்டே புதன்கிழமை ஈவினிங் 5 o'clock வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. சண்டேஸ்லாம் லீவு. ஸோ சண்டேஸ் தவிர்த்து மண்டேலேருந்து சாட்டர்டே இந்த நாட்களில் நீங்கள் 22லேருந்து மே மாதம் 22ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர்கள் பயின்ற பள்ளியில், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. அவர்கள் பயின்ற பள்ளியில் மாணவர்கள் தேர்ச்சி பெறாத அந்த தேர்வுகளையும் வருகை புரிய முடியாத அந்த பாடங்களையும் மீண்டும் எழுதணும் அப்படின்னா அவங்க பயின்ற பள்ளியில தான் போய் இந்த தேர்வு இந்த குறிப்பிட்ட இந்த தேதிகளில் நீங்கள் போய் விண்ணப்பிக்கணும். அதே தனித்தேர்வர்கள்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் வரக்கூடிய வியாழக்கிழமை அதே டேட்டு தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ அப்ளை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸும் மே மந்த்து 22 மார்னிங் 11 o'clock இருந்து ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் வந்து 5 o'clock வரையும். இதில் சண்டே தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் வந்து கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் பணம் கட்டி விண்ணப்பிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சிறப்பு அனுமதி திட்டம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்குள்ளே வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ மே மந்த் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் மந்த்து 4 அன்னைக்கு வரையும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் அப்ளை பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து 5th அன்னைக்கும் ஜூன் மந்த்து 6th அன்னைக்கும், அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஜூன் மாதம் சிறப்பு அனுமதி கட்டணமாக 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 500 கூட எக்ஸாம் ஃபீஸும் கட்டணும். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஃபீஸாக ஒரு 500 கட்டுற மாதிரி வரும். அதே 11th இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 1000 rupees வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் மாதிரி கட்டுற மாதிரி இருக்குது எக்ஸாம் ஃபீஸோட. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த சிறப்பு அனுமதி கட்டணம் வந்து கட்ட தேவை கிடையாது. உங்களுக்கு அந்த சிறப்பு அனுமதி கட்டணம் இல்லாமலே நீங்கள் வந்து தேர்வு கட்டணத்தை செலுத்தலாம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10ஆம் வகுப்போட ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஒரு சப்ஜெக்ட்க்கு நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணை தேர்வு எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் வந்து 125 ரூபாய், அதோட ஆன்லைன் கட்டணம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய், டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 195 rupees வந்து கட்டுற மாதிரி இருக்குது 10th ஸ்டாண்டர்ட். அதே 11th பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வு எழுதி, அதாவது நீங்கள் 2025ல் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் அது வந்து தோல்வியுற்றிருந்தாலும், சரிங்களா, அது வந்து 2025ன்னு இல்லை, இதுக்கு முன்னே நீங்கள் எப்போ எழுதியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸில் தோல்வியுற்றிருக்கீங்க, அதாவது தேர்ச்சி பெறாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 rupeesம், இதர கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு 35 rupeesம், ஆன்லைன் பதிவு கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு 70 rupeesம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 155 rupees. ஆல்ரெடி ஒரு முறை எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப கட்டும் பொழுது நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்ட வேண்டி வருது 155 rupees. இல்லை நான் இதுவரையும் வந்து 11th நான் எக்ஸாம் எழுதவே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்றவங்க அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் 150 rupeesம், இதர கட்டணம் 35 rupeesம், மொத்தம் பார்த்தீங்கன்னா 185 rupees. அது போக பார்த்தீங்கன்னா 70 rupees ஆன்லைன் பீஸா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக எப்படி பார்த்தீங்கன்னாலும் 150, 35,
70 சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ருபீஸ் ஆகுது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. நியூவாக எக்ஸாம் எழுதுறவங்க தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தின் சேவை மையத்தில் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும். ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாக்கா நீங்கள் வந்து சேவை மையத்தில் கட்டணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்கூல்ஸில் கட்டணும். 10th சயின்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதியிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை மே மந்த்து 30ஆம் தேதி வரையும் சண்டே தவிர்த்து அந்த டேட்டில் வந்து விண்ணப்பிக்கலாமா. எங்கே விண்ணப்பிக்கலாம்னா மாவட்ட கல்வி அலுவலகத்தில். அதோட அமௌண்ட் எவ்வளோனா 125 ருபீஸ். இதை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 10ஆம் வகுப்பு துணை தேர்விற்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்களும் யார் அவங்கன்னா முதன்முறையா, அதாவது அனைத்து பாடங்களையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ எழுத போறேன் 10th அப்படின்னு நினைக்கிறவங்களும் 2012க்கு முன்னே 2012க்கு முன்னையே பழைய ஓல்டு சிலபஸ்ல எக்ஸாம் எழுதி அதில் வந்து சயின்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களும், அதே மாதிரி மார்ச் மந்த் ஏப்ரல் மந்த் 2025 இந்த வருடம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாட செய்முறை தேர்வில் அதாவது சயின்ஸோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களும், அதே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் போய் எழுத முடியாமல் தவற விட்டவங்களும் இவங்க எல்லாருமே அந்த 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் நீங்கள் 125 ருபீஸ் வந்து கட்டி ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மட்டும்தான் எழுத போகிறீங்க, செய்முறை தேர்வு மட்டும்தான் எழுதுறீங்க தனித்தேர்வர்கள் அப்படின்னாலும் நீங்கள் நோடல் சென்டருக்கு சென்று அறிவியல் பாட கருத்தியல் தேர்விற்கும் விண்ணப்பித்து ஒப்புகை சீட்டினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் பணம் கட்டினா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலுக்கு பணம் கட்டி நீங்கள் தியரி எக்ஸாம்ஸ்க்கும் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் பணத்தை கட்டினீங்கன்னா தான் உங்களால் வந்து ப்ராக்டிக்கலே அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு பணம் கட்டி அந்த ரெசிப்டை கொண்டு போயிட்டு தனித்தேர்வர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தேர்வு மையங்களுக்கு சேவை மையத்திற்கு போயிட்டு எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸையும் கட்ட சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அந்த சீட் இருந்தால் தான் உங்களை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஹால்குள்ளேயே உங்களை அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும். தேர்வர்கள் செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் மைய விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலக தொடர்பு கொண்டு அறிந்து செய்முறை தேர்வினை தவறாமல் எழுதிட வேண்டும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு உங்களோட நீங்கள் வந்து சயின்ஸில் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஃபெயில் ஆயிருக்கீங்களா, இல்லை சயின்ஸில் வந்து தியரியே எழுதாமல் போயிட்டீங்களா, இல்லை ப்ராக்டிக்கல் எழுதாமல் போனீங்களா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் அந்த 125 ருபீஸை இந்த மாதிரியான தேர்வு மையங்களுக்கு போய் பணம் கட்டணுமா இல்லை உங்கள் ஸ்கூல்லே கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து நீங்கள் கட்டிக்கோங்க. தனி தேர்வர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சேவை மையங்களில் கட்ட சொல்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுதுங்களா. பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ்ன்னு பாருங்க. தனி தேர்வர்களுக்கு கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள்லையும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள்லையும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திலையும் போய் கேட்டு நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன, உங்களோட டவுட் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள், அதாவது 10th-க்கும் 11th-க்குமான டைம் டேபிள் என்னன்னு பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்டுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் பாருங்கள். மார்னிங் 10 o'clockலேருந்து 1:15 வரையும் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து 4th அன்னைக்கு ஃப்ரைடே தமிழ் எக்ஸாம்ஸும் மற்ற எக்ஸாம்ஸும் மொழி பாடங்களும் இதர மொழி பாடங்களும் நடக்குது. ஜூலை 5 அன்னைக்கு சாட்டர்டே ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஜூலை 7 அன்னைக்கு மண்டே இங்கிலீஷ், ஜூலை 8 அன்னைக்கு டியூஸ்டே மேத்தமெட்டிக்ஸ், ஜூலை 9 அன்னைக்கு வெட்னஸ்டே சயின்ஸு, ஜூலை 10 அன்னைக்கு தேர்ஸ்டே சோஷியல் சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1-2 எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ தோல்வியுற்ற மாணவர்களும் எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் தவறிய மாணவர்களும், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக தான் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ சண்டே தவிர்த்து கண்டினியூவாக 4லேருந்து கண்டினியூவாக உங்களுக்கு 10 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போயே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க
சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனாக்கா நாங்கள் வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணக்கூடாதான்ட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் 1 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு பணம் கட்டி படிக்கிற வழியை பார்க்குறது பெட்டர் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இருந்தாலும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஸ்கேன் காப்பியை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாமான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக வாங்கி பார்க்க முடியும். நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கும் பணம் கட்டி எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஸ்கேன் காப்பியும் வாங்கலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு முன்னையே வந்து உங்களோட ரீடோட்டலிங்கோ ரீவேல்யூஷன் கொடுக்குறதோ அது எல்லாமே ரிப்போர்ட் வந்துருமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஏன்னா அது வர்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் கட்டுற அந்த டேட் வந்து முடிஞ்சிடும், வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஜூலை மந்த்து 4 அன்னைக்கே ஜூன் மந்த்து 4 அன்னைக்கே உங்களுக்கு டைம் முடியுது. ஆனால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸ் வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கும். ஸோ புரிஞ்சதுங்களா? ஸோ ஸ்கேன் காப்பி மட்டும் வாங்கலாம். ஆனால் ரீவேல்யூஷன் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன் நீங்கள் பிஃபோராக அப்ளை பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து வந்து +1க்கான டைம் டேபிள் பாருங்கள். ஜூலை 4 அன்னைக்கு ஃப்ரைடே தமிழ் இதர மொழி பாடங்கள். அடுத்து ஜூலை 5 அன்னைக்கு இங்கிலீஷு. அடுத்து ஜூலை 7 அன்னைக்கு பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஎம். அதுக்கு அடுத்து உள்ள சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூலை 8 அன்னைக்கு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 9 அன்னைக்கு வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 7 அன்னைக்கு ஜூலை 10 அன்னைக்கு தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிரஃபி எக்ஸாம் நடக்க இருக்கு. ஜூலை 11 அன்னைக்கு ஃப்ரைடே மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இந்த டைம் டேபிள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோவில் டைம் டேபிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களுக்கு கல்வி விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.